அரசு விடுதி மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டியை கலெக்டர் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பிற்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்பட்டோர் நலத்துறை மூலம் நடத்தப்படும் விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கான 2024-25 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா போட்டியினை கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து விடுதி மாணவ மாணவியர் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு ஜெர்சி பனியன் ஆடைகளை அறிமுகம் செய்து வழங்கினார். இதனை அடுத்து ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல்லில் பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். நாமக்கல்லில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமை வகித்தார். நகர தலைவர் தினேஷ் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி பங்கேற்று பேசினார். அப்போது நாமக்கல் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி உள்பட தமிழகத்திற்கு மோடி அரசு 11 மருத்துவக் கல்லூரிகள் வழங்கியுள்ளன. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 100 கோடி ஒதுக்கியுள்ளனர். திமுக மும்மொழி கொள்கை எதிரானது என பொதுமக்களிடம் தவறாக பரப்புவதாக கூறினார். இக்கூட்டத்தில் முன்னாள் தலைவர் சத்தியமூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான மனோகரன், விவசாய அணி மாநில துணைத் தலைவர் சத்யபானு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.